எதுக்கா நீங்க டிஎம்கேவோட போய் சேர்ந்தீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்கல்ல டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட் தூக்கி போட்டேன், அதான் சொன்னேன், விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு, அது தூக்கி போட்டேன். ஆனா ரிமோட்டை வேற யாரும் தூக்கிட்டு ஓட்டிட்டா. ஆகா, அங்க போக கூடாதுயா. ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும். கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா? நாங்க பேசினாலே முதல்ல புரியாது, ட்வீட் போட்டாலே முதல்ல புரியாது. இதுல கூட்டணி பத்தி பேசினாருன்னு வச்சுக்கோங்க, எவனுக்காவது புரியுமா? ஒரு கர்மமும் புரியாது. என்னையோ ஒரு கர்மத்தை ஆரம்பிச்சு விட்டு கடைசியில திருப்பி போய் அங்கேயே நீங்க ஐக்கியமாயிட்டீங்க. அதுக்கு இந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. டார்ச் லைட்டை இங்க இருக்கலாம், ஆனா இன்னும் தூக்கிட்டு போயிடக்கூடாதான். பாஜக டார்ச் லைட்டை தூக்கிட்டு போறது இருக்கட்டும், ரிமோட்டை இந்தியா தமிழ்நாடோட ரிமோட்டை பாஜக தூக்கிட்டு போறோமா? இப்ப பாஜக வந்து தமிழ்நாடு ரிமோட்டை தூக்கிட்டு போறது இருக்கட்டும், இங்க திமுக தமிழ்நாட்டையே தூக்கி வாயில போட்டுட்டு இருக்கானே, அதுக்கு நீ என்ன சொல்ல போற? இந்த மாதிரி தமிழ்நாட்டிலே கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இதை தூக்கிட்டு போறது தரலையாம், பாஜக தூக்கிட்டு போக கூடாதான். இப்ப தெரியுது அவங்களுக்கு, இவங்க நல்லாட்சி கொடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்க வந்துடக்கூடாது. ஏன்னா பாஜக ஒரு தடவை ஒரு ஸ்டேட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்க சிறப்பா நல்லாட்சி கொடுப்பாங்க. லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு கிளீன் ஹேண்டா இருக்கும். அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம், இப்ப பாருங்க அடுத்து பீகார், இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பார்க்குறாங்களே, இவங்களுக்கு பயம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் ஒரு தடவை பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. திருப்பி வேற யார் கையிலையும் ஆட்சி போகாதுன்ற பயத்திலையும் அச்சத்துலையும் எல்லாரும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் கமல் பேசுறதெல்லாம் நம்ம ஒன்றும் கணக்கிலே எடுத்துக்க கூடாது, ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருங்க அது.